வளர்ந்த தலித் அரசியல் திமுகவோடு இருக்கு. திருமாவளவனை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை கட்டுப்படுத்த முடியாது. 10 கோடி ரூபா குறைந்தபட்சம், இது அதிகபட்சம் நான் இல்லை, குறைந்தபட்சம் இந்த செலவு செஞ்சுருக்கணும். செய்தால்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை சிறம்பட செய்யும். மனசாட்சிப்படி நம்ம இதை மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்துவிடக்கூடாது என்பதனால தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுறாரு. மாயாவதி அம்மா சொன்னதை வழிமொழிந்தது வழக்கறிஞர் பொற்குடி. நம்மளே சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டி விட்டாங்க. யாரு? திமுக கூட்டணி. ஒரு சீட். திமுகவிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. சரண் நினைச்சிட்டாங்களே எப்படியா? வேற வழி. நான் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே குற்றவாளிகள் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்புன்னு நீங்க அவரை ஆனந்தங்கிட்ட சொன்னா அதுதான் சரியான. மேயரும் சேகர் பாபும் அடிக்கடி என்ன உதவி வேணாலும் செய்ய சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னு அடிக்கடி போனதனுடைய ரகசியம் இதுதான். சம்பவ செந்தில கண்டுபிடிக்க முடியல, பின்லேடரே முடிச்சு போட்டான். உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் வேகமே இல்லை. இல்ல என்ன காரணம் ஐயா?